தகுதியானவர்களை மட்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நடவடிக்கைகளுடன் இந்த திட்டம் நிறைவுக்கு வருகின்றது. சக்தி, சிரச மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கெஃபே அமைப்புடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் மொரட்டுவை பிரதான பஸ் நிலையத்தில் இன்று காலை ஆரம்பமாகின. இங்கு ஒன்று திரண்ட மக்கள் இந்த திட்டத்திற்கு தமது ஆதரவினை வழங்கியதுடன் ஊழலற்ற சட்டத்தை மதிக்கும் நபர்களுக்கு வாக்களிப்பதாக உறுதியளிக்கும் வகையில் கையொப்பமிட்டனர். தெஹிவலை நகரிலும் இந்த விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்த மற்றொரு குழுவினர் ஹங்கல்ல நகரை சென்றடைந்தனர். பொருத்தமான தூய்மையான மக்கள் பிரதிநிதிகளை இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே தெரிவு செய்யும் பொருட்டு சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன கஃபே அமைப்புடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நாடு தழுவிய ரீதியிலான மக்கள் விழிப்புணர்வு செயற்திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளையிலே இன்று பிற்பகல் நாங்கள் எங்களுடைய இந்த நடவடிக்கையின் எங்களுடைய இந்த பயணத்தின் இறுதி நடவடிக்கையினை கோட்டை, கொழும்பு பிரதான புகையிரத நிலையத்தின் முன்பாக ஆரம்பிக்க உள்ளோம். எங்களுடைய இந்த நடவடிக்கையிலே இந்த முறை பொதுத் தேர்தலிலே மக்கள் வாக்களிக்க வேண்டிய முறை பற்றியும், அதேவேளை பொருத்தமான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் பற்றியும், அவ்வாறு பொருத்தமான நபர்களுக்கு வாக்களிக்க தவறுகின்ற பட்சத்திலே எதிர்காலத்திலே ஏற்படுகின்ற விளைவுகள் தொடர்பாகவும் மக்களுக்கு எங்களுடைய குழுவினரால் சிறப்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களை தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினிடம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹங்வெல்ல நகர் மத்தியிலிருந்து துரைசிங்கம், நிரோஷன். இந்த பேரணி இன்று மாலை 4 மணியளவில் கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைய உள்ளது.